என்னோட 7 அட்டம்ப்ட்லயும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 8 மாசம் வேலை பார்ப்பேன். 4 மாசம் தான் படிக்க முடியுதுக்கான டைம் கிடைச்சிருக்கு. ஸோ நான் எல்லா விதமான வேலைகளும் இந்த சென்னையில பண்ணியிருக்கேன் நான். ஸோ எனக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனா இந்த 8 மாசம் வர்ற வருமானத்துல இந்த 4 மாசம் வந்து செலவழிச்சு தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த 8வது அட்டம்ப்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு நான் முதல்வன் திட்டத்துல வந்து மாதம் வந்து 7,500 ரூபா கொடுத்தாங்க. இந்த 7,500 ரூபா கொடுத்தது வந்து எனக்கு வேலைக்கு போக வேணாம் அப்படின்ற ஒரு நிபந்தனை கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ வேலைக்கு போகாம படிக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்துருச்சு, எனக்கு கிடைச்சது. அது ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. அது இல்ல அப்படின்னா இந்த வருஷமும் கிளியர் பண்ணிருப்பேனா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் தான். அதே நேரத்தில் இன்னொன்று என்ன அப்படின்னா, மெயின்ஸ் என்னோட முதன்மை தேர்வுக்கு வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர், ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு சென்னையில. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சீட்டு கிடைச்சது. 3வதா தான் எனக்கு சீட்டு கிடைச்சது. அப்படி கிடைக்கும் போது அந்த இடத்துல இருந்து படிக்கும்போது அங்க நான் முதல்வனுக்கு தனி டீம் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க தான் எல்லாம் சொல்றது, அவங்க தான் எல்லாமே வந்து எங்களுக்கு கூட இருந்து எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டாங்க. ஸோ நான் முதல்வன் திட்டத்துக்கு தான் இந்த என்னோட வெற்றியவே நான் டெடிகேட் பண்ணணும் கவர்மெண்ட் சார்பா அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு குடும்ப பின்னணி என்ன, மதுரை மாவட்டம் அப்படின்னா ஒரு கிராமப்புறத்துல இருந்து தான் வந்திருப்பீங்க. கூட பிறந்தவங்க என்ன, அப்பா அம்மா என்ன பண்றாங்க? கூட பிறந்தவங்கன்னா எங்க அப்பா டெய்லரு, எங்க அம்மாவும் டெய்லரு. ஸோ நாங்கள் வீட்டில் தான் தைக்கிறோம். வீட்டில் தான் எங்களுக்கு தையல் மிஷின் இருக்கு. கவர்மெண்ட்ன்றது நான் எனக்கு தான் முதல் தடவை அப்படின்றது. என்னோட டிகிரி வந்து நான் கரஸ்பாண்ட் டிஸ்டன்ஸ்ல தான் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து ஒரு தம்பி சூர்யா, அப்புறம் ஒரு அக்கா ராஜபாண்டீஸ்வரி, ஒரு தங்கச்சி தமிழ் செல்வின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தமே 4 பேர். நாங்க 4 பேர்ல 2 பேர் இன்னும் இந்த வருமானம் எந்த தொடர்பும் இல்லை. ஒருத்தர் மட்டும் ஐடியில் ஒர்க் பண்றாரு. ஸோ வருமானன்றது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ வேலை பார்த்துட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் சென்னையில் படிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. வீட்டுக்கும் உதவி பண்ணிட்டு நம்மளும் வேலை பார்க்குற ஒரு நிலைமையில தான் வந்தோம் சார். எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதுங்க. தமிழ் நம்மளை உங்களோட பேக்ரவுண்டை வச்சு இந்த எக்ஸாம் வந்து நீங்க டிட்டர்மின் பண்ணாதீங்க உங்களை. ஸோ பேக்ரவுண்ட் இது மேட்டர் கிடையாது. நம்ம என்ன படிக்க போறோம், ஃபியூச்சர்ல வந்து உங்களோட கோல் கரெக்டா இருக்கா, நீங்க வந்து முயற்சி பண்ணா எல்லாத்துக்கும் ஒரு முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு உந்துதலா நான் இருப்பேன் கண்டிப்பா.